இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. என்னுடைய அக்காளுக மகன் சவுதியில் 2 வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தான். திடீர்னு வேலை இல்லைன்னு எல்லாரையும் பிரித்து விட்டுட்டு இவனையும் பிரித்து விட்டுட்டாங்க. வேறு கம்பெனியில் இன்டர்வியூ போனான். அப்போ ஒரு கம்பெனிலையுமே கிடைக்கல. திருப்பி நான் இங்கேருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனப்போ என்னுடைய பிள்ளை எங்கள்கிட்ட சொல்லி நான் சித்திட்ட ஜெபம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பிள்ளை எங்கே சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், கட்டாயம் அவனுக்கு இந்த இன்டர்வியூவில் அவனுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும், நான் அன்பரின் பாதத்தில் சாட்சி சொல்வேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த வேலை கிடச்சிது. அடுத்ததாக என்னுடைய பிள்ளைக்கு ஃபீஸு கட்டணும். அந்த ஃபீஸு கட்டியதில் இவங்க காசு ஃபாரின்லேருந்து அனுப்பியிருந்தாங்க. அதில் அக்கௌண்ட்டில் ஒரு பிரச்சனை. அப்போ போன மாதம் இங்கே ப்ரேயர் பண்ணியது இந்த இடத்துல நான் இருந்தேன். அப்போ ரொம்ப கூட்டமாக இருந்து ப்ரேயருக்கு நான் ரெக்வஸ்ட்டு சொல்லலை. என்ன பிள்ளை அடுத்த நாள் பார் கவுன்சில் எக்ஸாம் எழுத போகிறோம் அதுக்காக சொன்னேன். ஆனால் அவங்க ப்ரேயர் பண்ணாங்க, பிள்ளை நல்ல முறையில் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ப்ரேயர் முடித்து வெளியில் போய் ஃபோன் பண்ணி, அம்மா அதிசயமாக இருக்குது, இவ்வளோ நேரம் நாங்கள் பண்ணினோம், ஒன்றுமே மொபைலில் பண்ண முடியலை. இப்போ எங்களுக்கு அந்த மொபைல் அக்கௌண்ட் ஒர்க் ஆயிடுச்சு, எங்களுக்கு அக்கௌண்ட்டில் காசு ஏறிட்டு. திரும்ப ஒரு பெரிய சாட்சி, என்னை வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அற்புதம் இது. எனக்கு நெஞ்சில் ஒரு இடத்துல அது சொல்ல முடியாத ஒரு வேதனை, ஒரு குத்தல். ஆனால் புண்ணு இல்லை, பரு இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு இடத்துல குத்திகிட்டே இருந்து. அப்போ நான் இதை யார்கிட்ட என் பிள்ளைகிட்ட சொல்லலை, ஹஸ்பண்ட்கிட்ட யார்கிட்டையுமே சொல்லலை, ஏசப்பாட்ட மட்டும்தான் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்காக நோய்பட்டு நிறைய காசு நாங்கள் செலவு பண்ணிட்டோம், வீடையெல்லாம் இழந்துட்டோம். நான் அப்போ அந்த ப்ரேயர் ஆயில் தொட்டு போட்டு, ஏசப்பா எப்படியாவது எனக்கு இதுக்கு சுகம் கிடைக்கணும். அப்போ பிரதர் ஒரு நாள் நைட்டு 10 மணி ப்ரேயரில் சொன்னாங்க, ஒரு மக சொல்ல முடியாத ஒரு நோய், யார்ட்டையுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கியா, கட்டாயம் கடவுளுக்கு சுகம் தருவார் அப்படின்னு ப்ரேயர் பண்ணாங்க. அது எனக்குன்னு நினச்சி நான் அப்படியே ஜெபம் பண்ணேன். அற்புதமாக அந்த இடத்துல நான் ஹாஸ்பிட்டல் போகலை, ஒன்றுமே போகலை, ப்ரேயர் ஆயில் மட்டும் நான் 3 நாள் போட்டேன். ஏன்னா அந்த இடத்துல ஒரு வலியோ ஒன்றுமே இல்லை. 7 மாதமாக இருந்த வலி அப்படியே குறைஞ்சிட்டு, ஏசப்பாய் கோடான கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட். நான் செய்யார்லேருந்து வரேன். என் பேர் பரிமலா. நான் ஒரு 1 இயராக அங்கே வந்துட்டுருக்கேன். எங்கள் ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை பிரிவினெல்லாம் இருந்துச்சு. நான் அதுக்காக இங்கே ப்ரேயர் பண்ணேன். சிஸ்டர் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாங்க, நீங்கள் ப்ரேயர் பண்ணு, உனக்கு அங்கே எல்லாமே சரியாயிடும் அப்படின்ட்டு. 1 இயரில் எங்கள் ஃபேமிலியில் நிறைய மாற்றங்கள். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தார். நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு ப்ரேயர் ஆயில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன், குணமடைஞ்சிட்டாரு. 3 மாதமாக எங்கள் அண்ணாவுக்கு அம்மை போட்டு கால் கை வராமல் வீங்கிட்டு இருந்துச்சு. நான் ரொம்ப கண்ணீரோடு லாஸ்ட் மந்த்து ப்ரேயர் பண்ணேன். ஐயா கிட்ட வெயிட் பண்ணி லாஸ்ட்டாக நான் ஃபோனில் ப்ரேயர் பண்ண சொல்லி கொடுத்தேன். மகனே உனக்கு சுத்தம் உண்டு, எனக்கு சுத்தமாக, நீ எழுந்து துள்ளி குதிச்சு வருவான்னு சொல்லி ப்ரேயர் பண்ணார். இப்போ எங்கள் அண்ணாவுக்கு நல்ல சுகம் கிடைச்சி நார்மலாக நல்லா இருக்காரு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோகத்தினுடைய திட்டமாயிருக்கிறது. ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது ஆண்டவர் கொடுத்த விசேஷித்த மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும், அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின
நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் சம்பாதிக்கிறதற்கும் அதை நல்லா சாப்பிடுவதற்கும் கிருபை அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அப்படின்னா சம்பாதிக்கிறதற்கு தேவனுடைய அனுக்கிரகம் உதவியாக இருக்கிறது. ரெண்டாவது, நீ உன் வாழ்க்கையில் அமிழ்ந்து போகாதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு காப்பாற்றுகிறது தேவனுடைய அனுக்கிரகம். எடுத்து வாசிங்க, சங்கீதம் 69 13 14 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? ஆனாலும் கர்த்தாவே அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்றினின்று என்னை தூக்கிவிடும். என்னை பகைக்கிறவர்களினின்றும் நிலையாத ஜலத்தினின்றும் நான் நீங்கும்படி செய்யும். இந்த அனுக்கிரக காலத்துல நம்ம என்ன பண்ணணுமா? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணுமா? அப்ப நீங்க எதிலெல்லாம் அழுந்தி போய் அழிஞ்சிட்டு இருக்கிறீங்களோ, அமிழ்ந்து போய் வெளியே வர முடியாம தடுமாறிட்டு இருக்கிறீங்களோ, அந்த இடத்திலிருந்து கர்த்தர் உன்னை கை தூக்கி விடுவார். காரணம், அனுக்கிரக வருஷத்திலே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருடைய அனுக்கிரகத்தினாலே ஆண்டவர் உன்னை அதிலிருந்து கை தூக்கி விடுவார். ஆண்டவரே உன் பிள்ளையை கை தூக்கி விடுவார். ஹல்லேலூயா. நீ அமிழ்ந்து போகாதபடிக்கு என்று வேதம் சொல்லுகிறது. நிலையாத ஜலம் அப்படின்னா நீ உன் காலு கீழே ஊன முடியாத அளவுக்கு ஆழத்தின் ஜலம், ஆழத்தின் தண்ணீரில் யாரும் உன்னை காப்பாற்ற முடியாத அளவுக்கு அதை தலைக்கு மிஞ்சி போகிற பிரச்சனைகள். அதுதான் இந்த நிலையாத ஜலம். அப்படின்னா கணுக்கால் அளவு தண்ணி நின்றுச்சுன்னா நம்ம தப்பிச்சு வந்துடுவோம், சரியா? முழங்கால் அளவு நின்னாலும் தப்பிச்சிருவோம், இடுப்பளவு நின்னாலும் தப்பிச்சிருவோம், கழுத்தளவு நின்னாலும் தப்பிச்சிருவோம். ஆனால் கழுத்தை தாண்டி தலைக்கு மேலே போயிடுச்சுன்னு வைங்க, சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு, இதுக்கு மேலே ஜான் ஏறினா என்ன, முளம் ஏறினா என்ன, எப்படியும் தலைக்கு மேலே போயிடுச்சு, இதுக்கு மேலே என்ன நடக்குதோ நடத்துட்டு. இதுதான் இந்த நிலையாத ஜலம் என்கிற அந்த வார்த்தைக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி உள்ள அர்த்தம். அப்படின்னா உன் காலு கீழே நின்று உன்னுடைய தலை உன்னுடைய மூக்கு லெவலுக்கு மேலே தண்ணி போயிடுச்சு அப்படின்னா கைமீறி போன பிரச்சனை. சொல்லுங்க, கைமீறி போன பிரச்சனைகளெல்லாம் ஆண்டவருடைய அனுக்கிரகம் இன்னைக்கு ஒன்று மீட்டெடுக்கும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நீங்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன பண்ணணுமா? எல்லாம் கைமீறி போயிடுச்சு, கை நழுவி போயிடுச்சு, இதுக்கு மேலே தப்பி செல்லுவோம் என்கிற வழியே எனக்கு இல்லைன்ற நேரத்தில் பவுல் சொன்னார் தெரியுமா, தப்பித்து கரை சேருவோம் என்கிற நம்பிக்கை இல்லாத நேரத்திலே கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்தார், கரை சேர்த்தார். உங்களை கரை சேர்ப்பார் ஆண்டவர். உன் கடனிலிருந்து உன்னை கரை சேர்ப்பார், உன்னுடைய வியாதியிலிருந்து உன்னை கரை சேர்ப்பார், உன்னுடைய அவமானத்திலிருந்து உன்னை கரை சேர்ப்பார், உன்னுடைய அழிவிலிருந்து உன்னை கரை சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், தலைக்கு மிஞ்சி போயிடுச்சு, எல்லாம் உண்மைதான். ஆனால் ஆண்டவருக்கு மிஞ்சி ஒரு நாளும் ஒரு பிரச்சனையும் உனக்கு இருக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமாம், உன் பிள்ளை உன் கைமீறி போயிருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய கைமீறி போக முடியாது. உன் புருஷன் உன்னுடைய கண்ட்ரோல் மீறி போயிருக்கலாம், உன் மனைவி உன்னுடைய கண்ட்ரோல் மீறி போயிருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய கண்ட்ரோலை மீறி யாரும் போக முடியாது. ஏன்னா என் ஆண்டவருக்கு வானம்தான் எல்லை. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நிறைய பேர் இந்த இடத்துல எல்லாம் போச்சு, கைமீறி போயிடுச்சு, இதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை, அழிவில் நான் போயிட்டேன், என் தலைக்கு மேலே போயிடுச்சு, இதுக்கு மேலே என்னை காப்பாற்ற யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்களா? உன் வாழ்க்கை என்கிற படகுல இயேசு எழுந்து நிற்கிறார். ஆமேன். அவர் உன்னை அந்த ஜலத்தினின்று, நிலையாத ஜலத்திலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிற தெய்வம். காரணம், அனுக்கிரகத்தின் தேவன் அவர். ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு ஒரு முறை ஒரு போட்டில் பிரயாணம் பண்ணி போயிட்டுருக்கிறார். இக்கரையில் ஊழியை முடிச்சுட்டு அக்கறை போகிறதுக்குள்ளால கொஞ்ச நேரம் போட்டில் ஒரு சின்ன தலையணை வச்சு தூங்கிட்டு இருக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு தலையணை வச்சு தூங்குறாரு. எனக்கு தெரியும், நிறைய ஊழியக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தூங்குகிற இடம் யாருன்னா பஸ்ஸு தான். ஆமேன். ஆமாம், பஸ்ஸுலேயோ கார்லேயோ ட்ரெயின்லேயோ ஃப்ளைட்லையோ யார் உட்காந்தா
அப்படியே சில்லுன்னு தூக்கம் வரும். ஏன்னா இரவு பகலாக ஓடின களைப்பு. இயேசு பார்த்தீங்கன்னா 3.5 வருஷம்தான் ஊழியம் செய்தார். ஆனால் 35 வருஷம் ஊழியம் செய்கிறதை விட அதிகமான ஊழியங்களை 3.5 வருஷத்தில் செய்தார். இயேசு அங்கு இங்கும் அலைஞ்சி நடந்து அந்த களைப்பில் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு சற்று ஓய்வெடுக்கலான்னு தான் போயிட்டு இருந்தார். எதுக்கு போனார்? கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு போனார். ஆனால் ரெஸ்ட் எடுக்க விட்டாங்களா மக்கள்? அங்கேயும் ஓடி சுற்றி ஒரு இவர் இங்கேருந்து போட்டில் போகிறதுக்குள்ளால அவங்க ஓடி ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே தாகம் கொண்டு அற்புதத்திற்காக, வார்த்தைகளுக்காக, விடுதலைக்காக ஏங்கி அங்கே ஒரு கூட்டமே வந்துருச்சு. அப்போ பாருங்கள், அந்த கடலில் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப டயர்டில் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்ச நேரம் ஒரு தலையணை வச்சு கப்பலின் பின்னிடத்தில் அப்படியே தூங்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு பெரிய புயல் காற்று அடித்து கப்பல் கொந்தளித்து கப்பலுக்குள்ளால தண்ணி எல்லாம் வந்து கப்பல் மூழ்கிற நிலைமை. அப்போ இயேசு கூலாக தூங்கிட்டு இருக்கிறார். அப்போ அந்த சீடர்கள் போய் இயேசுவை அதட்டி, நாங்கள் மடிந்து போகிறத பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு அவரை எழுப்பி அவரிடத்தில் அழுகிறார்கள். இயேசு எழுந்து நின்று காற்றையும் கடலையும் அதட்டினார். அந்த கடல் உடனடியாய் அமைதியானது. ஹல்லேலூயா! ஆண்டவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார், இறையாதே அமைதலாயிரு. ஒரே வார்த்தையில் அந்த கடல் கொந்தளிப்பு நின்று பேரமைதி உண்டானது. அதன் பிறகு அவர்கள் பத்திரமாய் கரை சேர்ந்தார்கள். ஆண்டவர் என்ன தெரியுமா கேட்டார் அவங்கள்ட்ட, உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? அப்போ பாருங்க, அவர் கூடவே படகுல இருக்கார், ஆனாலும் அவங்களுக்கு ஒரு விசுவாசம் இல்லை. பதறினாங்க, பதட்டப்பட்டாங்க. இந்த தண்ணியில் நம்ம அழிஞ்சிருவோம், அவ்வளோதான். இந்த கடலில், இந்த கலிலேயா கடலில் இன்னைக்கு நம்ம எல்லாம் செத்து போயிடுவோம், மூழ்கி போயிடுவோம் என்று நினைத்தார்கள். ஆண்டவர் மூழ்க விடுகிறவர் அல்ல, ஆண்டவர் கை தூக்கி எடுக்கிறவர், நிலையாத ஜலத்தினின்று தூக்கி எடுக்கிறவர். ஹல்லேலூயா! ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை 2000 வருஷங்களுக்கு முன்னால் சொன்னார். ஆனால் இன்றைக்கும் அந்த கலிலேயா கடலை போய் பார்த்தீங்கன்னா அந்த கடலில் இறைச்சலை நீங்கள் பார்க்க முடியாது, கடல் அலையை பார்க்க முடியாது. 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவர் பேசின அந்த வார்த்தை அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். இன்றைக்கும் அந்த கடல் அமைதியாய் கிடக்கிறது. ஹல்லேலூயா! அந்த கடல் தன்னுடைய கடல் தன்மையை இழந்து விட்டது ஆண்டவருடைய வார்த்தையினால. ஒரு நாள் ஆண்டவருடைய பிள்ளைகளை அழிக்கும்படி வந்த அந்த அழிவை ஆண்டவர் நிறுத்தினார். அதன் நிமித்தம் அந்த கடல் இன்றைக்கும் அமைதியாகத்தான் கிடக்கிறது. ஹல்லேலூயா! அந்த ஊரில் போனால் எல்லா கடலும் நம்ம ஒரு கடல் மாதிரி இறையும், ஆனால் இந்த கலிலேயா கடல் மட்டும் அமைதியாய் கிடக்கிறது. ஹல்லேலூயா! அதான் நம்ம ஆண்டவர். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்தா அதன் பிறகு அதன் நிமித்தம் வேதனை வரவே வராது. ஆமென். பாருங்க, அவர்கள் அமிழ்ந்து போகிற நேரத்தில் ஆண்டவர் அழகா அவங்கள அந்த இடத்துல பாதுகாத்தார். அந்த ஜலத்தில் இருந்து அவர்கள் அழிந்து போகாதபடிக்கு நிலையாத ஜலம். சொல்லுங்க பார்க்கலாம், நிலையாத ஜலம். இன்னைக்கு நீங்கள் மீண்டு வர முடியாத கடன், மீண்டு வர முடியாத வியாதி, மீண்டு வர முடியாத ஏதோ ஒரு வழக்கு, இதில் நான் சிக்கிட்டேன், இதுக்கு மேலே மீண்டு வர முடியாது, இந்த வழக்கிலிருந்து என் பிள்ளை மீண்டு வர முடியாதுன்னு வக்கீல் சொல்லிட்டார், நீதிபதி சொல்லிட்டார், இந்த வழக்கிலிருந்து அவன் வர முடியாது, அவன் எஸ்கேப் ஆக வழியே இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம். வழியே இல்லை, உண்மைதான். ஆனால் நானே வழி என்று சொன்ன ஆண்டவரை நீ நம்பினால் அங்கு வழி பிறக்கும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா! ஏன்னா அவர் வழியே இல்லாத இடத்திலே வழியை ஏற்படுத்துகிற ஆண்டவர். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அனுக்கிரக வருஷத்திலே ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்தால் ஆண்டவர் நீ அமிழ்ந்து போகாதபடிக்கு அதிலிருந்து உன்னை தூக்கி எடுப்பார். ஒருவேளை பயங்கரமான பாவ சேற்றில் நீங்கள் அமிழ்ந்து கிடக்கலாம். தேவையில்லாத ஒரு பெரிய அந்தகார இருள் என்கிற பாவம் இன்றைக்கு உன்னை மூடி அதிலிருந்து நீ வெளியே வரணும்னு நினைச்சோம் மீள முடியாத பாவத்தில் இருந்தேன்னா இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி உதவி கேளு. ஆண்டவர் அந்த மீள முடியாத பாவத்திலிருந்து உன்னை தூக்கி எடுப்பார், உன்னுடைய பிள்ளைகளை தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா! ஆமாம், அந்த பாவ சேற்றில் நீ அழிந்து நீ நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்பது என் ஆண்டவருடைய திட்டம். எனவே ரட்சிப்பின் கரம் இன்றைக்கு உங்களுக்காக வைராக்கியமாய் உங்கள் குடும்பத்தில் இறங்குகிறது. ஹல்லேலூயா! மூன்றாவதாக கடைசியாக இந்த அனுக்கிரக வருஷத்தில்
வாழ முடியாதவங்களை வாழ வைப்பார். இந்த அனுக்கிரக வருஷத்தில் யாரெல்லாம் சந்ததி இல்லைன்னு இருக்கிறீங்களோ ஆண்டவர் புதிய சந்ததியை நீங்கள் உருவாக்கும்படி ஆண்டவருடைய அனுக்கிரக கரம் இன்றைக்கு உங்களுக்காக வருகிறது. அல்லேலூயா. ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அல்லேலூயா. ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். ஆமென். சொல்லுங்க, பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். இன்னைக்கு எதெல்லாம் இல்லை, கிடைக்கல, நிலைக்கலைன்னு சொல்கிறீங்களோ ஆண்டவருடைய அனுக்கிரகத்தினால இனி அது கிடைக்கும், நிற்கும், தங்கும். ஆமென். அல்லேலூயா. வாழ்வில்லாமல் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்வு கிடைக்கும். வாழ்வை இழந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த வாழ்வை மறுபடியும் உறுதி செய்து கொடுக்கிறார். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு நல்ல கற்பத்தின் கனி இல்லைன்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய அனுக்கிரக வருஷத்திலே ஆண்டவர் அழகான பிள்ளை செல்வத்தை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பாருங்க, ரூத்துடைய வாழ்க்கை எல்லாம் முடிந்து போன சூழ்நிலை. அவருடைய புருஷன் மரித்து போய்விட்டா. இந்த சூழ்நிலை தன்னுடைய மாமி தனியாக நிற்கிறாங்கன்னு சொல்லி தன் மாமிக்காகத்தான் கூடவே இந்த ரூத்து போக ஆரம்பித்தாள். தனக்கு இன்னொரு புது வாழ்க்கை அமையும், தன்னுடைய வாழ்க்கை மறுபடியும் துளிர்க்குன்னு அவள் கனவுலே நினைக்கல. அப்படி எதிர்பார்த்து போகலை. நானும் போயிட்டேன்னா என்னுடைய மாமி தனிமையாக மாறிடுவாங்க, அந்த தனிமை அவங்கள வாட்டி வதக்கி எடுத்துரும். அதனால் தன்னுடைய மாமிக்காக தன்னுடைய வாலிபத்தை தியாகம் பண்ணி தன் மாமிக்கு பின்னே போக துணிந்தாள். மாமி சொல்கிறா, நீ சின்ன வயசில் இருக்கிற, நீங்கள் வேணா போயிட்டு உங்கள் வீட்டில் அப்பா அம்மா வீட்டில் போய் வேறு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருங்கன்னு அவளுக்கு வாய்ப்பு கிடைத்தது. வாய்ப்பு கிடைத்தும் தன் மாமியுடைய சுக வாழ்விற்காக தன்னுடைய சுக வாழ்வை தியாகம் பண்ணினாள். எனவே கர்த்தருடைய சுக வாழ்வை துளிர்க்க பண்ண தீர்மானித்தான். எந்த மருமகள் தன் மாமியுடைய சுக வாழ்வை நிறைக்கிறாளோ அந்த மருமகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அதே போல் எந்த மாமியார் தன்னுடைய மருமகளுடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுகிறாளோ அந்த மருமகள் நிமித்தம் மாமியாருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். நிறைய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா மாமியாருங்களுக்கு தன்னுடைய மருமகளுக்கு ஒரு நியாயம், தன்னுடைய மகளுக்கு ஒரு நியாயம், அது இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டுக்கு வாழ வருகிற மருமகள் உன்னுடைய மகளுக்கு சமானம். மருமகள் அப்படின்னாச்சுன்னா மறு வீட்டிலிருந்து வந்த இன்னொரு மகள் தான், அதுதான் மகள். ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்ட மகள் அவள். ஆனால் உன்னுடைய மகள் அதன் பிறகு உன்னுடைய மகள் அல்ல, இன்னொரு வீட்டுக்கு அனுப்பப்பட்ட அவர்களுடைய மகள். அப்போ உனக்கு இவதான் இனி மகள். இந்த மகளை எத்தனை பேர் மகளாக ஏற்றுக்கிறாங்களோ அந்த இடத்துல குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. நிறைய குடும்பத்தில் நான் பார்த்துருக்கிறேன், மருமகளை இங்கே கொடுமைப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக ரிவேஸில் அங்கே அவங்க மக வாழ போன இடத்துல கொடுமைப்படுத்திடுவாங்க. நிறைய இடத்துல அப்படி தான் நடக்கும். ஏன்னா இங்கே ஒரு மருமகளுடைய இருதய துடிப்பை இந்த தாயால் புரிந்து கொள்ள முடியலைன்னா அந்த நேரங்களில் ஆண்டவர் சில நேரங்களில் இவங்களுக்கு புத்தி புகட்டுறதுக்காகவே சில நேரங்களில் அங்கு சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். சில நேரங்களில் அதனாலேயே நிறைய மாமியார்கள் ஐயோ ஒருவேளை இவளை நான் சரியாக வச்சு காத்ததுனால தான் அங்கே இப்படி இருக்கும்னு சொல்லி மனம் மாறின நிறைய மாமியார்களை நான் பார்த்துருக்கிறேன். எங்கேயோ பெருசுங்க 2 பேர் போடுற சண்டையினால் பாவம் வாழ வேண்டிய பிள்ளைகளை போட்டு நிறைய பேர் புரட்டி எடுக்கிறீங்க, சுருட்டி எடுக்கிறீங்க. அந்த பிள்ளைங்க ஐயோ ஏன் தான் கல்யாணம் பண்ணணும்னு தெரியலையேன்னு சொல்லி கதறுகிற அளவுக்கு காரியம் நடக்குது. அதனால் பெரியவங்க எல்லாம் வாழ்ந்து முடிஞ்சவங்க, ஆனால் உங்கள் பிள்ளைங்க தான் வாழ வேண்டியவங்க. அவங்களுக்காக நீங்கள் பெருந்தன்மையாக இருக்கணும். சரி, அன்னைக்கு பேசுகிறாங்க, பேசிட்டு போட்டு என்னாலும் சம்மந்தி வீட்டுக்காரங்க ஏதோ ஒருத்தன் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஆரம்பித்து விட்ருவோம், அது பெருசாகிடும். போய் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டுங்களில் தான் பிசாசனுடைய பார்வை அதிகமாக இருக்கும். ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல தான் அந்த ஃபங்க்ஷனை கலைக்கிறதுக்குன்னே ஒருத்தன் நிற்பான். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி பாருங்கள், இந்த ரூத்துடைய வாழ்க்கையில் அவள் தன்னுடைய மாமியுடைய சுக வாழ்வை விரும்பினாள்.
மாமியுடைய நிலைமையை யோசித்து பார்க்குறா. கூட இருந்த இன்னொரு சகோதரி அவள் போயிட்டா, அவங்க அம்மா வீட்டில் போயிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கலான்னு போயிட்டு அவள் இப்போ பார்த்தீங்கன்னா ரூத்தும் இவங்களும் மட்டும்தான் நிற்கிறேன், நானும் போனால் யார் உண்டு என்று யோசிக்கும் பொழுது மாமியாருடைய சுகவாழ்வை விரும்பினபடியினாலே கர்த்தர் அவளுடைய சுகவாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், துளிர்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. அவன் நினைச்சே பார்க்கல, ஆண்டவர் ஆசீர்வாதமாய் அவளுக்கு போவாஸ் என்கிற அழகான ஒரு மாப்பிள்ளையை கொடுத்து அவளுக்கு மறுமணம் செய்து வைத்து போவாஸ் மூலமாக பிள்ளையை பெற்றெடுக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அவளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போனது உண்மை, ஆனால் வாழ்வும் கிடைத்தது, சந்ததியும் கிடைத்தது. அதுதான் கர்த்தருடைய அனுக்கிரகம். இந்த வசனம் சொல்லுகிறது, ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அவளுக்கு அனுக்கிரகம் பண்ணினார். அப்போ ஆண்டவருடைய அனுக்கிரகம் இருந்ததுன்னா வாய்ப்பே இல்லாத இடங்களிலும் கண்டிப்பாக ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்களோ நீங்கள் சொல்லணும், ஒரு பிள்ளையை பெற கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் பண்ணினார். யார் யாரெல்லாம் இந்த வசனத்தை பிடிச்சி கிளைம் பண்ணுறீங்களோ கர்த்தர் அந்த காரியத்திலே கண்டிப்பாக ஒரு அற்புதத்தை செய்வார். கடந்த நாட்களில் கிட்டத்தட்ட 28 வருஷமாக குழந்தை இல்லாத ஒரு குடும்பத்தினர் கண்ணீரோடு ஜெபிப்பதற்காக ஜெபகோபுரத்துக்கு வந்திருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இதுக்கு மேலே இயற்கையாகவும் கருத்தரிக்க வாய்ப்பில்லை, செயற்கையாகவும் கருத்தரிக்க வாய்ப்பில்லை அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க. ஏன்னா நிறைய முறை IVF பண்ணி அந்த யூட்ரஸ் ஃபுல்லாக வீக் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட்லேயும் கிடைக்காது, நார்மல்லே எங்கள் இயற்கையாகவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைம்மா, நீ ஏதாவது ஒரு பிள்ளை ஏதாவது தத்தெடுத்துக்கன்னு சொல்லிட்டு கடைசியாக பல லட்சம் பணம் செலவானதுக்கப்புறம் டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அந்த கணவன் மனைவி ஜெபிப்பதற்காக அடைக்கல பட்டணத்திலே வந்தாங்க. அங்கே சொல்லிட்டாங்க, டாக்டர் இதுக்கு மேலே வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஏதாவது குழந்தைய தத்தெடுக்க சொல்லிட்டாங்க ஐயா அப்படின்னாங்க. நான் கேட்டேன், டாக்டர் தானே சொன்னார்? ஆமாம். ஆண்டவர் உங்களை பார்த்து வாய்ப்பில்லைன்னு சொன்னாரா? இல்லை. ஆண்டவர் சொல்லலைன்னா நீ கவலைப்படக்கூடாது. இப்படிப்பட்ட இடங்களிலே அற்புதம் நடப்பது தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி. நீ 28 வருஷமாக எல்லா டாக்டர்கிட்டையும் போய் பணத்தை எல்லாம் செலவு பண்ணியும் உனக்கு குணமாகாத இடத்துல கர்த்தர் இலவசமாக உனக்கு கற்பத்தின் கனியை கொடுத்தா அதன் நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. உன் நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் மங்கள வார்த்தை சொன்னார். உற்பத்தி கால திட்டத்திலே அருமையான ஒரு ஆண்மகனை நீ அணைத்திருப்பாய். இது சுனேமி ஆளுக்கு குழந்தை இல்லாத நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலிசா சொன்ன வார்த்தை. சுனேமி ஆளிடத்தில் சொல்கிறாரு, உற்பத்தி கால திட்டத்தில் அப்படின்னா நீ கன்சீவ் ஆக போகிற பிராண உற்பத்தி கால திட்டம் அப்படின்னு பைபிளில் எழுதியிருக்கு. அப்படின்னா அந்த டெலிவரி பீரியட், கன்சீவ் ஆகிறதுலேருந்து டெலிவரி வரைக்கும் உள்ள பீரியடை பைபிள் ஒரே வார்த்தையில் எழுதியிருக்கு, பிராண உற்பத்தி கால திட்டம். சொல்லுங்கள், பிராண உற்பத்தி கால திட்டம். ஒரு பிராணன், ஒரு உயிர் உற்பத்தி ஆகி அந்த உயிர் இந்த தாயினுடைய வயிற்றில் வளர்ந்து கரெக்டாக அது பிறக்கிறது வரைக்கும் அதுதான் பிராண உற்பத்தி கால திட்டத்தின் காலங்கள். இந்த வார்த்தையை சொல்லி பிராண உற்பத்தி கால திட்டத்திலே அருமையான ஒரு ஆண் பிள்ளையை அணைத்திருப்பாய் என்ற இந்த வார்த்தையை நீ பிடிச்சிட்டு போகும்போதே உன் பையனுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு என்ன சொன்னேன். போகிற வழியிலே விசுவாசத்தில் ஆண்டவர் வார்த்தை சொல்லிட்டார், நிறைவேற்றுவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி தான் இந்த டாக்டர்ஸ் எல்லாருடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு உனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது, இதில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். போகிற நேரத்தில் நீ அழகான ஒரு ட்ரெஸ்ஸு உங்கள் பிள்ளைக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனடியாக இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு போகிற வழியில் போய் ஒரு அந்த ஜஸ்ட் பார்ன் பேபிஸுக்குன்னு போடுற ஒரு அழகான ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு விசுவாசத்தோடு போனாங்க. அதே மாதத்தில் கர்த்தர் அவளுக்கு பிள்ளை கன்சீவாக அனுக்கிரகம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் பிராண உற்பத்தி கால திட்டத்தில் அருமையான ஆண்மகனை அவள் அணைத்து கொண்டு இன்றைக்கு அந்த பிள்ளையை கர்த்தருக்காக வளர்த்து கொண்டிருக்கிறாள். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன்.
ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என் பிள்ளைகளை பின்தொடர்ந்து வரட்டும். இஸ்ரவேலின் சமாதான வாழ்வை காணட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்லது நடக்காதா என்று ஏங்கி உம்முடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. நெடுங்காலம் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொன்னீரே. நெடுங்காலம் காத்திருந்து இவர்கள் இருதயத்தில் ஏங்கின அந்த வேலையை ஜீவ விருட்சத்தின் கனியாய் என் பிள்ளைகளுக்கு தாரும். நீண்ட நாட்கள் காத்திருந்த இருதயத்தில் ஏங்கின அந்த இல்லற வாழ்க்கையை ஜீவ விருட்சத்தின் கனியாய் என் பிள்ளைகளுக்கு தாங்க. எதிர்பார்த்த கற்பத்தின் கனியை ஜீவ விருட்சத்தின் கனியாக இவர்களுக்கு கொடுத்து என் பிள்ளைகளுடைய அவமானம் நீங்கி இனி தலை நிமிர்ந்து வாழ்வார்களாக. தலை குனிஞ்சு வாழ்கிறேன், தலை காட்ட முடியலை என்றெல்லாம் அழுது கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனி தலை நிமிர்ந்து வாழுகிற ஒரு கிருபையை தார். எந்த இடத்துல என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றார்களோ அதே இடத்துல என் பிள்ளைகளுடைய பெயரை நீர் பெருமைப்படுத்தியே ஆக வேண்டும். என் பிள்ளைகளை அதே இடத்துல நீர் வாழ்ந்திருக்க செய்தே ஆக வேண்டும். வாழ்ந்திருக்க செய்வாராக என்ற வார்த்தை என் பிள்ளைகள் மேலே வைத்து நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு சாட்சியில் என் பிள்ளைகள் கேட்டது போன்ற நிறைய அற்புதங்கள் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கே நடப்பதாக, இப்பொழுதே நடப்பதாக. என் பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும். சொந்த வீடு வாசலுக்கு கர்த்தர் வழிகளை திறந்து தந்து ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்து இவர்களை கனம் பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy நடத்தும் சம்மர் பிரேக் ஸ்கில் மேக் பள்ளி பயிலும் மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வருடம் ஏப்ரல் மற்றும் மே கோடை விடுமுறை முன்னிட்டு எங்களது Genesis Creations Media Academy மூலம் குறைந்த கட்டணத்தில் 7 தினங்களில் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, போட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் ஆகிய தொழிற்கல்விகளை மிக சிறந்த முறையில் பயிற்றுவிக்க நாங்கள் திட்டமிட்டு உள்ளோம். மேலும் விவரங்களுக்கு எங்களது Genesis Creations Media Academy தகவல் தொடர்பு மையத்தை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.